ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. லக்னங்கள் 12 லக்னங்களுக்கான சிறப்பான பதிவுகளை காணவிருக்கிறோம். வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தான் பணிந்தும் என் குருநாதரின் பொற்பாதங்களை வணங்கியும் 12 லக்னங்கள் அதுதான் ஒரு ஜாதகரின் குடுப்பனை உயிர் நாடியே அப்படி சொல்லலாம். ஏன்னா நம்ம ராசி பலன்கள் நிறைய பார்க்குறோம். லக்னங்கள் ஒரு லக்னம் தான் ஜாதகருடைய வாழ்நாளில் அவர் என்ன அனுபவிக்க போகிறாரு, எதை தொட்டு அவருடைய வாழ்நாள் செயல்பாடுகள் இருக்கும், அதை தான் நடத்தி வைக்கிறது தான் சந்திரன். சந்திரன் அந்த குடுப்பினையை எந்த வகையில் நம்ம அனுபவிக்க போகிறோம் என்பதை குறிப்பிடுவது தான் சந்திரன். நம்ம அதை ஃபாஸ்ட்டாக அனுபவிக்க போகிறோமா, இல்லை கஷ்டங்களை பட்டு அனுபவிக்க போகிறோமா என்பது தான் இந்த ராசி சொல்லும். லக்னம் தான் உனக்கு இதுதான்ப்பா கொடுப்பன, இதை வச்சு நீ உன்னுடைய வாழ்நாளை நீ கடந்து செல். உறவுகள் இந்த கேட்டகரியில் தான் அமைஞ்சிருவாங்க. இவங்கெல்லாம் உனக்கு ஒரு அவுட்லைனு. இப்போ 7ஆம் பாவம்னா ஒரு அவுட்லைனுக்குள்ளே அமைஞ்சிரும். இதுக்குள்ளே இருக்கும் உன் வாழ்க்கையை நீ லாவகமாக கடந்து செல். அதற்கப்புறம் அதை தாண்டிலாம் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட போராடி நம்ம நல்ல எண்ணங்கள் நம்மளுடைய கர்மாலாம் நீங்கும் பொழுது நம்ம வாழ்நாளும் கட்டத்தை தாண்டி ஒரு காலகட்டம் சிறப்பாக செயல்படும்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் நான் ஏற்கனவே சொல்லுவேன், ஜோதிடமே ஒரு வானவியல் அறிக்கை மாறின்னு. இந்த லக்னங்கள் நம்மளுக்கு ஒவ்வொரு ராசியிலையும் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். அதே போல் 3 நட்சத்திரங்களாக இருக்கும். எந்த நட்சத்திர புள்ளியில் விழுதோ அதை தொட்டு பலன்கள் சுயஜாதகத்தை கொண்டு மாறுபடும். இதில் சொல்லியிருக்கிறதுலாம் பொது பலன் தான். என்னம்மா நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, எங்களுக்கு வேறு மாதிரி நடக்குது அப்படின்லாம் இங்கே ரொம்ப யோசிக்கக்கூடாது. இந்த எந்த லக்ன புள்ளியில் விழுது, மொத்தம் இந்த கிரகங்கள் நம்மளுக்கு எப்படி உட்கார்ந்துருக்குது, ஒவ்வொரு பாவம் தொட்டும் 2, 6, 10 தசாபுதி காலங்களில் நமக்கு பணம் வரும். நம்மளுக்கு சம்பாதிக்கவே இல்லைனாலும் யார் மூலியமாக நம்ம கையில் பணம் வந்துட்டு போகும். இந்த பணத்தை நம்ம எப்படி செலவு பண்ணுறோன்றது தான் நம்மளுக்கு அங்கே முக்கியம். அதனால் கிரகங்கள் 1, 5, 9லேருந்து தசை நடத்துதா, இல்லை 6, 8, 12லேருந்து தசை நடத்துதா, இதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோமா அப்படின்லாம் நம்ம கவலை கொள்ளக்கூடாது. சுக்கிர தசை நடந்தால் கோடீஸ்வரன் ஆகிடுவாங்களா, குரு தசை நடந்தால் நான் குபேரன் ஆகிடுவேனா அப்படின்லாம் கேட்டுறக்கூடாது. சுக்கிரன் ஒரு சிலருக்கு காசே இல்லாமல் கடன் வாங்கி கஷ்டப்பட்டவர்களும் உண்டு. குரு தசையில் எல்லாத்தையும் இழந்து நடுத்தர வந்தவங்களும் உண்டு. அதனால் இந்த கிரகங்கள் நமக்கு எதை தர பாக்கியதப்பட்டிருக்கு என்பதை உணர்ந்து தான் நம்ம வாழ்நாளை எடுத்துகிட்டு போகணும். ஜோதிடமே நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருப்பேன், வானவியல் இருக்கேன்னு. அதனால் இதில் பெரும்பாலும் லக்ன பலன்கள் 70% 60லேருந்து 70% உங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாகவே உங்களுக்கு செட் ஆகிடும். ராசிக்கும் இது ஒர்க் அவுட் ஆகிடும் ஒரு 40% வரைக்கும். அதனால் லக்னத்துக்கு முதல்ல எடுத்துக்கோங்க. ராசியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து பெரும்பாலும் அவங்களுக்கு அதில் செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் லக்னமே பிரதானம். லக்னத்துக்கு ஆஸ் யூஷுவலாக ரொம்ப அதிகமாகவே பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பொதுவான பலன்கள். இதை தாண்டி உங்களுக்கு இந்த கிரகங்கள் என்ன கொடுக்க பாக்கியப்பட்டிருக்கு. இப்போ லக்னம் ஒரு சுபர் தொடர்பு பெற்றுட்டார்னா ஒரு சுப பலன்கள். அவர் எந்த காலகட்டத்திலையும் லக்னம் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டார் லக்னாதிபதி அப்படின்னா எந்த ஒரு கஷ்டத்தையும் ஜெயிச்சு வந்துடுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி அவருக்கு சப்போர்ட் பண்ணலன்னா ரொம்ப நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் சந்தித்து எப்படா ஏண்டா பிறந்தோம், என்னடா வாழ்க்கையை இப்படிலாம் கஷ்டம் வருதே, இறைவா நீ இருக்கிறியா அப்படின்லாம் ஒரு சிலர்லாம் நம்ம மனம் இது பண்ணுவோம் இல்லையா. அப்போ எங்களுக்கு என்ன லக்னத்தை சப்போர்ட் பண்ணலைன்னா நாங்கள் அப்போ வாழ முடியாதான்னு கேட்கக்கூடாது. அதையும் தாண்டி இறைவன் இருக்கிறான். இறை வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்து நம்மளை புனரமைத்து எப்பேற்பட்ட காலகட்டங்களையும் வென்று வருவது தான் நம்மளுக்கு நம்ம முன்னோர்கள் வழிவகுத்தது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஏற்கனவே என்ன கர்மாவில் பிறந்திருக்கிறோம், இந்த கர்மாவை எப்படி நீக்கி நம்முடைய வாழ்நாளை நம்ம சிறப்பாக கடந்து வந்துடலாம் என்பதெல்லாம் இதில் டூஸ், எது செய்யுங்க எது செய்ய வேணாம், உங்கள் குடுப்பனை என்ன, இதெல்லாம் கிளியராக இந்த பதிவில் சொல்லியிருக்கு. பதிவு ரொம்ப கொஞ்சம் நீண்ட பதிவாக இருக்கும். அதை கேட்குறது மட்டும்தான் உங்கள் வேலை. கும்ப லக்னத்திற்கான வாழ்க்கை கட்டமைப்பு 12 பாவங்களை தொட்டு என்ன மாதிரியான பலாபலன்கள், பொதுவான பலன்கள் என்பதை இந்த பதிவில் சிறப்பாக அறியலாம். கும்ப லக்னம் ஆண் வீடு, காலச்சக்கரத்தின் 11ஆம் வீடு, லாபம் ஆசை அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய இடம். காலச்சக்கரத்தின் ஒரிஜினல் 11ஆம் பாவம்னா கும்பம், அது பாதகஸ்தானமும் கூட. ஃபஸ்ட்டு பாதகம், அதுக்கப்புறம் தான் அது லாபஸ்தானம் நம்ம எடுக்கணும். அதே போல் ரகசியம் உண்டு.
கலசம் அவனுடைய அமைப்பே வந்து கலசம். கலசத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம வெளியே இருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியாது. அதில் வந்து கையை வச்சு பார்க்கும்போது தான் அதில் என்ன இருக்குன்னு தெரியும். கும்ப லக்னத்துக்கும் கோமாளி ராஜாவுக்கும் ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு வேடிக்கை சொல்வழக்கு இருக்குது. ஏன்னா அவங்க எதை கேட்டாலுமே அவங்களுக்கு பலன் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். ஜாதகம் பார்க்கும்போது எதை கேட்டாலுமே பெரும்பாலும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அமானுஷ்ய அறிவு உண்டு. இயற்கையிலேயே அவனுக்கு அமானுஷ்ய சக்தி நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கும்பம் மகரம் ரெண்டுத்துக்குமே வந்து யார் அதிபதி? சனி. ஆனால் மகரம் வந்து ஹார்ட் ஒர்க்கர், உழைத்து கொண்டே இருக்கணும், ஒர்க்கஹாலிக் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கும்பம் வந்து ஒரு பெரும்பாலும் லக்ஸுரியான லைஃப் அடைகிறாங்க. அதற்கு முன்னாடி நிறைய தடை தாமதம். என்ன காரணம்? காலச்சக்கரத்தின் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லியாச்சு. ரொம்ப லாப நோக்கோடு பழகுவாங்க. இவங்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே ஒரு ப்ராஃபிட் மேலே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் வாழ்வில் அனைத்து விதமான பொருளாதார ஃபுல்ஃபில்லை இவங்க அடைஞ்சிடுறாங்க. அடிப்படையில் இரும்பு சம்பந்தமான தொழில் செய்தாலும் கப்பல் தொழில், அதே போல் தரகர்கள், இடைத்தரகர்களாக இருக்கிற தொழிலையும் இவங்க வேலை செய்கிறாங்க. அதே போல் தொழிலில் வந்து இதில் என்ன லாபம் வரும், இதில் எவ்வளோ போட்டால் எவ்வளோ லாபம் எடுக்கலாம், அதே போல் என்ற லாப நோக்கோடு பழகுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து லக்னத்தில் என்ன கிரகங்கள் தொடர்பு கொள்ளுது அப்படின்றத வச்சு நம்ம எடுக்கணும். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, ஏங்க கும்பராசி வந்து லாப நோக்கோடுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டுலாங்க உட்காந்துருக்கோன்றவங்க, அந்த கிரகங்கள் சூரியன்லாம் இருந்ததுன்னா உங்களை விட நல்லவங்க யாரும் இல்லைன்னா அவங்க செஞ்சுட்டே வந்துடுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பொது பலன் சொல்லியாச்சு. லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் லக்னத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்களையும் வைத்து இன்னும் பலன்களை டீப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல் கும்ப லக்னம் இவங்க வந்து ஒரு ப்ராஃபிட்டோடு பழகுவாங்கன்னு சொல்லிட்டோம். ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது இதில் எவ்வளோ லாபம், ஒரு இடம் வாங்கினா விற்கினா இது எவ்வளோ லாபம் கிடைக்கும், இல்லை எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி இதில் வந்து நம்மளுக்கு பலன் கிடைக்கும், இவங்களோட பழகிறமே இவங்களால் நம்மளுக்கு என்ன ஆதாயம், இப்படிலாம் சிந்திக்கக்கூடியவர்கள் என்பது பொதுவான பலன் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் இவங்க வந்து ஒரு நல்ல ஆராய்ச்சியாளர்கள், சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து இயற்கை பிரபஞ்சத்தை பற்றிய ஒரு தேடல் இருக்கும். இயற்கை, மரங்கள், விவசாயம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ட்ராவல் பண்ணி நிறைய அதை அறிவாங்க. டூர் நிறைய போவாங்க. ஜோதிடத்தில் வந்து அவங்களையும் மீறி ஒரு ஈடுபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலுக்காக கஷ்டப்பட்ட குடும்பம் இவங்க குடும்பம். யூனிஃபார்ம் போட்ட வேலை பார்த்தவர்கள் இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. யூனிஃபார்ம் போட்ட தொழில்னா என்ன? டிரைவரு, கண்டக்டரு, ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் கூட யூனிஃபார்ம் மேலே தான், ஒரு டாக்டரு, அதே போல் ஆர்மி, நேவி இதெல்லாம் வந்து சொல்லலாம். கடனுக்காக இருக்கக்கூடிய குடும்பம் இவர்கள் குடும்பம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. யூனிஃபார்ம் போட்ட தொழில் செய்தவங்க இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. அதே போல் இப்போ 1-12 சனி ஆயிட்டார். ஒரு நாளாவது ஜாதகர் வந்து காணாமல் போவார், இல்லை ஜாதகர் குடும்பத்திலேயாவது காணாமல் போனவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜாதகர் வந்து செலவாளி, ஆரம்ப கட்டத்தில் வந்து அதிகமாக செலவு செய்வார். வெளிநாடு, வெளி மாநிலம் கண்டிப்பாக வந்து இவங்க போவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் ஊமையானவர்கள், ஊனமானவர்கள் இவங்க குடும்பத்தில் உண்டு. அதில் ஒரு லேட்டாக பேசுகிறவங்களாவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கண் பாதித்தவங்களும் இருக்கிறாங்க. இளமையில் வறுமையாக வாழ்ந்தவங்க, ஏன்னா சனினாலே வறுமை, பசி, பட்டினி அனைத்தையும் குறிக்கும். நல்லா இருந்துச்சுன்னா ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டால் பின்னாடி நல்லா இருக்கலாம். வறுமை வராத அளவு, அதாவது 40 வயதுக்கு மேலே வறுமை வராத அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருந்துடணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ சனி கும்பத்திலே இருக்கிறாருன்னா நல்ல பிஸ்னஸ்ஸு, இவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் குருவும் புதனும் வந்து சிறப்பாக இருந்துச்சுன்னா டபுள் ஓகே ரைட் அப்படின்னு சொல்லலாம். கும்பம் நல்லா ஒரு டேலண்டான பர்சனாக இருப்பாங்க சனி அதுலேயே இருக்கும்பொழுது அப்படின்னு சொல்லியாச்சு. 2ஆம் வீடு 2-11 குரு வராரு. பிற்பகுதி வாழ்க்கை சிறப்பு. அதே போல் மூத்த சகோதரம், சித்தப்பா, நண்பர்களால் பண லாபம் உண்டு. அது சிறப்பாக அமையல அப்படின்னா பண விரயமும் உண்டு அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஒரு லாபத்தை மனதில் வைத்து கொண்டு பேசுவார். அதே போல் பணம் சம்பந்தப்பட்ட பொறுப்புகள், பதவிகள் வந்து இவங்களுக்கு தேடி வரும், ஒத்துக்கலாம். அதே போல் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண் சார்ந்த பிரச்சனை வந்தாலும் வந்து அது வந்து தீர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இரு திருமணம் செஞ்சவங்க அவங்க குடும்பத்தில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். நிறைய வந்து பணம் கிடைக்கும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் தேவைக்கு பணம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். சிறு வயதில் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்வாங்க. படிப்புக்கு ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கிறது இருக்கும். சின்ன வயசுலேயே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்தாங்க அப்படின்றவங்க இவங்களா இருப்பாங்க. கடனுக்காக சொத்தை இழந்து ஊரை விட்டு போனவர்கள் இவர்கள் வம்சத்தில் நிச்சயம் உண்டு. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அதே போல் நிறைய படிக்கலனாலும் நான் படிப்பறிவு கிடையாதுங்க, ஆனால் எனக்கு அனுபவ அறிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள். அதே போல் உயர்ந்த எண்ணங்கள், தார்மீக சிந்தனைகள் கொண்டவங்க இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. அதே போல் முடக்குவாதம் வந்தவர்கள் இவங்க குடும்பத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிடலாம்.
2ல் சனி இருந்தால் பேசியே வந்து அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. 2ஆம் இடம் மீன வீடு. பேசியே வந்து அவங்க சூப்பரா சம்பாரிச்சுருவாங்க. அதே போல் ஒரு கமிஷன் மாறி ஆள் மாற்றி கை மாற்றி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்ற பிஸ்னஸும் எந்த ஒரு பொருளையுமே கை மாற்றி தொழில் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடலாம். 3ஆம் வீடு வந்து நம்மளுக்கு மேஷ வீடாக வரும். கம்யூனிகேஷன் பாவம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டம் வந்து சாஃப்டாக பேசினாங்கன்னா ஒரு கட்டம் ரொம்ப ஹார்டாக பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ரிலேஷன்ஷிப்பும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, ஒரு நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு ஒரு நேரம் சாஃப்டாகவும் ஒரு நேரம் வந்து ஒரு ஹார்டாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருப்பதனால இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பார்த்து பக்குவமாக எடுத்து போயிடணும். எந்த நேரம் வந்து கோவம் வரும், தன்மையாக இருப்போம்னு சொல்ல முடியாது. உடன் பிறந்தவர்களால் இவங்களுக்கு நன்மை கிடையாது, பெரிய பிரயோஜனம் இருக்காது. இவங்கக்கிட்ட உடன் பிறந்தவர்கள்கிட்ட கேட்ட நேரம் உதவி கிடைக்க முடியாது. அவங்களா பார்த்து எப்போயாவது செஞ்சால் நம்ம வாங்கிக்கலாம். ஒரு அர்ஜென்ட்டு, ஒரு தேவை, கொஞ்சம் உதவி செய்யுங்கப்பான்னு அவங்கக்கிட்ட போய் நிற்க முடியாது. முதல் தொழில் மாறும், 2வது தொழில் தான் இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கால்நடை இவங்க குடும்பத்தில் வளர்த்துருப்பாங்க. அதே போல் சொந்தமாக இவங்க தொழில் செய்கிறாங்கன்னா அந்த தொழிலில் வந்து இவங்களை பற்றி ஒரு தப்பான ஒரு வதந்தி சொல்லி ஒரு மொட்டை பெட்டிஷன் போடுறதுக்கும் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியாச்சு. செல்ஃபோன் வந்து கண்டிப்பாக தொலையும். அதே போல் கவிதை, கட்டுரை, பாட்டு, எழுத்து சிறப்பாக இவங்களுக்கு வரும். ஈடுபாடும் இருக்கும். அதை தொழிலாகவும் செய்யலாம். அதனால தான் பெரும்பாலும் சினிமாவில் பாடல், எழுத்து, கவிதையெல்லாம் இவங்க பிரம்மாண்டமாக எழுதுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைக்காக ஒரு நாளாவது இவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வருவாங்க. சகோதரர்கிட்ட ஒற்றுமை குறைவு, ஏற்கனவே சொன்ன மாதிரி சுயமுயற்சியில் வீடு, வாகனம், சொத்து எல்லாம் வாங்கிடுவாங்க. யாருடைய உதவியும் இவங்க எதிர்பார்க்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. இவங்க வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும், இல்லை தெருவிலையாவது நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்ச் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிடலாம். 3ல் சனி இருந்துச்சுன்னா இங்கே தான் இவங்களுக்கு வந்து ஒரு தொழிலில் வந்து ஒரு தடை ஏற்படும். அங்கே சனி வேறு, நீச்சம் வேறு. இப்போ சனி நீச்சமாக இருக்கும்பொழுது இப்போ என்னென்னா, இது நல்லா அமைஞ்சிருச்சுன்னா சனி அரசியல்லையும் கூட போயிடுவாங்க. இப்போ நல்லா சனி அமையல அப்படின்லன்னா இவங்களுக்கு ஒரு வேலையில் வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் சனி வலிமையாக இருக்கும்பொழுது சாதாரண வேலையில் இருந்துருவாங்க. ஒரு அரசியல், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு வந்து சனி ஒரு நீச்ச பங்கு அடைஞ்சிட்டாருன்னா கிடைக்கும், நீசமாகவே இருந்தாலும். இல்லை வலிமை அங்கே கம்மியாகிடும், நீச மட்டமாக தான் ஆடினார்னா கொஞ்சம் எல்லாமே ஒரு லோவாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 4ஆம் வீடு வந்து சுக்கிரனுடைய வீடு, ரிஷப வீடாக வந்துடும். அவங்க அம்மாவுக்கு வந்து என் மேலே பாசம் இருக்கான்ற வந்து இவருக்கு சந்தேகமாகவே இருக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய வீடு இல்லையா. சுக்கிரனாலே அதிகப்படியான லவ், கிரேஸ், ஃபேஷன் கட்டுக்கடங்காமல் இருக்கணும்னு சொல்லலாம். இவருக்கு என்ன நினைப்பாருன்னா, அவங்க அம்மா வந்து இவருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கல, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு நினைப்பார். அவங்களுக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை தான் எதிர்பார்க்குறாங்க. அதே போல் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் பணம் சார்ந்த, அவங்க பணம் தான் முக்கியம் அப்படின்ற சிந்தனையில் இருக்கிறாங்க போல் இருக்குது. குடும்பத்தை பற்றின சிந்தனை தான் இருக்குது. நம்மள மேலே அவளுக்கு பாசம் இல்லைன்னு இவர் வந்து நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் உருவாயிடும் அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க. அதே போல் இவங்களுக்கு குடும்பத்து மேலே தான் பற்று அதிகம் அம்மாவுக்கு. நம்மளை தாண்டி குடும்பம் தான் இருக்கிறாங்கன்னு இவர் வந்து சிந்திக்கக்கூடிய காலமும் ஏற்படும். ஒரு சந்திர தசாலெலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படி எடுத்துக்கலாம். அதே போல் தாய் வந்து கௌரவமான குடும்பத்தை சார்ந்தவர். அதே போல் அம்மா, அப்பா 2 பேர் வழியிலையும் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 திருமணம் இருக்கும். பள்ளிக்கூடம் வந்து கோயில் அருகில், பள்ளிக்கூடம் கோயில் அருகில் வந்து அவங்க வீடு இருக்கிறதுக்கு பெரும்பான்மையான வாய்ப்பு இருக்குது. தந்தைக்கு சொத்து இருந்தாலும் அனுபவிக்க தடையாக இருக்கும். ஆரம்பத்தில் தடையாக இருந்தால் ஒரு சிலருக்கு பின்னாடி அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தந்தை வந்து பாசமாக இருந்தாருன்னா இவங்களுக்கு சொத்து இருக்காது. அதுவும் வந்து இங்கே நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. 4ல் சனி எனக்கு ஒரு இருக்குது. 4ல் சனி இருக்கிறார், லக்னாதிபதி இப்போ 4ல் சுக்கிரனுடைய வீட்டில் இருந்தார்னா எனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் ஏற்படுத்திக்குவேன். அவரே தொழிலை ஒன்று ஏற்படுத்திக்குவார். ஒரு கடைக்கு 4 கடையை உருவாக்கி எனக்குன்னு ஒரு தொழில் அமைத்து எனக்குன்னு ஒரு பிராண்டடை வந்து உருவாக்கிடுவேன் என் சந்ததிக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வசதி மேன்மையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க வளர வளர இன்னும் அவங்க குடும்பத்தில் வசதி வாய்ப்பு மேன்மையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். 5, 8க்குரியவர் புதன். 5ஆம் வீடு வந்து மிதனமாக வரும், 8ஆம் வீடு வந்து நம்மளுக்கு கன்னியாக வந்துடும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இங்கே வந்து இவங்க குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னா, லைஃப்பை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், நல்லா வந்து ஒரு ட்ராவல் பண்ணணும்,
அவங்கள நிறைய வந்து ஒரு ஆராயணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவங்க. இவங்க வந்து குழந்தைகளை பற்றி நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்களோ இல்லையோ, கெட்ட விஷயங்களை பகிர்ந்துக்க கூடாது. அதேபோல் பூர்வீகத்தை அனுபவிக்க தடைன்னு சொல்லியாச்சு. பூர்வீகத்தில் ஏற்கனவே வம்பு வழக்குகள்லாம் இருக்கும். அதேபோல் குலதெய்வம் கும்பிட தடையாக இருக்கும். குலதெய்வமே இதுதானான்னு ஒரு குழப்பமாக கூட இருக்கும். 2 இடத்துல குலதெய்வம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இடம் மாறியும் இவங்க பூர்வீகத்தில் இருப்பார். இது பூர்வீகமா, அது பூர்வீகமா, குலதெய்வமே இதுவா அதுவான்ற ஒரு குழப்பமும் காணப்படும். முதல் குழந்தை பெரும்பாலும் இவங்களுக்கு பெண் குழந்தையாக இருக்க வாய்ப்பே அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டத்தை ரொம்ப நம்புவாங்க. பூர்வீகத்தை தொட்டு இவங்க வந்து ரொம்ப சொத்தை வந்து இவங்க இழப்பாங்க. பூர்வீகத்திலேயும் ஒரு சிலர் இருக்க முடியாதுன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். பூர்வீக சொத்து வந்து வம்பு வழக்கால் கைவிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். இதே போல 5ல் வந்து சனி இருக்கிறார் மிதுன வீட்டில். ரொம்ப அருமையான இடம். புத்தியும் உழைப்பும் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும்? அடிதூள் அட்டகாசம்னு இருக்கும். அப்போ இவங்க வந்து ரொம்ப அவங்களுடைய அறிவு சார்ந்து சிறப்பாக செயல்பட்டு வேறு லெவலில் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப சிறப்பான இடம் இந்த மிதுன வீடு சனீஸ்வர பகவானுக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். சனியுடைய லக்னாதிபதிக்கு ரொம்ப சிறப்பு. அதிர்ஷ்டம் நோக்கி அவர் சென்றுட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னும் பிளானட்ரி பொசிஷன்லாம் இன்னும் உட்காந்துருக்கும் போது அருமையாக உட்காந்துருக்கும் போது இவங்க லைஃப் லாங் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். தாய் மாமன் இருவர், காதலில் தோல்வி உண்டு. அதனால் கவனமாக இருக்கணும் காதல் சார்ந்த விஷயத்தில். 6ஆம் வீடு வந்து சந்திரனுடைய வீடாக வரும், கடக வீடு. ஏற்ற இறக்கங்கள் அதிகமாகவே இருக்கும். ஒரு தொழிலுக்கு எஃபர்ட் போடுறதாக இருந்தாலும் சரி, ஒரு தொழிலுக்கு முயற்சி எடுத்துக்கும் போதும் அது ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். உழைப்பே ஒரு நேரம் நல்லா உழைக்க முடியும், ஒரு நேரம் ரொம்ப சோர்வாயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். கடனும் ஒரு காலகட்டம் அதிகமாக இருக்கும், ஒரு காலகட்டம் கடனே இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. உடல் உபாதையும் அப்படி தான். ஒரு காலம் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆகிடும். என்னடா இது ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சே, நம்மளுக்கு ஆயுள் இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட வந்துடும். அப்புறம் பார்த்தா ஒரு காலகட்டம் ஒன்றுமே இல்லாமல் நார்மல் ஆளாக இருப்பாங்க. அதுதான் அந்த கடகம் சொல்லும். ஒரு காணல் நீர் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம். இப்போ 6லேயே சனி இருக்கிறாரு. எமோஷ்னலாக முடிவெடுத்து மிஸ்டேக் பண்ணி தொழிலில் வந்து நல்ல திறமை இருந்தாலும் இவங்களுக்கு தவறு ஏற்பட்டு நஷ்டமாயிடுது அப்படின்னு சொல்லலாம். கடகத்தில் வந்து சனி இருப்பது கூடுமான வரைக்கும் நம்ம எல்லா விஷயத்தையும் கவனமாக இருந்துக்கணும். பெரும்பாலும் பெண்களிடம் கடன் வாங்கக்கூடாது. வாங்கினா கடன் பெரிதாகும். ஒரு நாளாவது ஃபுட்டு பாய்சன் ஆகும், வாந்தி எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். கவனமாக இருக்கணும். குடிப்பழக்கம் ஆகவே ஆகாது. ஒரேடியாக அடிக்ட் ஆகிடுவங்க. கவனமாக இருக்கணும். தாய் கூட ஒரு கருத்து வேறுபாடு வரும். தாயால் கடன் வரும். தாய்க்கும் வந்து எதிரிகள், தாய்க்கும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணியில் கவனமாக இருக்கணும். அதே போல் தண்ணியில் பணம் நனைஞ்சிடும். பேண்ட்டு பாக்கெட்டு ஷர்ட்டு பாக்கெட்டில் வைக்கும்போது ஒன்று இவர் நினச்சிருவார், இல்லை வீட்டில் இருக்கிறவங்க துவைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நினச்சிருவாங்க. அதனால் கவனம் இருக்கணும். பேண்ட்டு பாக்கெட்லாம் காசு வைக்கும்போது கவனமாக எடுத்து வச்சிடணும். அதே போல் கடன் இல்லாத கும்பம் இல்லைன்னு சொல்லலாம். அதே போல் ஒரு குழந்தை வந்து அபார்ட் ஆகிடும், கருவிலேயே அழிஞ்சிடும், இல்லை இப்போ இறந்தே கூட பிறக்கும், இல்லை பிறந்து இறக்கும். இப்படிலாம் குழந்தை சார்ந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். மழைக்காலங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். நீர்நிலைகளில் கவனம் தேவைன்னு சொல்லியாச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் வேலை விரயமாகி 2வது வேலை தான் இவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். பூர்வீக சொத்து இவங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ, குழந்தைகளுக்கு கிடைக்கும். இவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து இது 5, 8 குறைவர் இல்லையா, 5 சப்போர்ட் பண்ணதா 8 சப்போர்ட் பண்ணதான்னு பார்க்கணும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து இருந்தால் தலைவலியாகவே இருக்கும். அதை விற்றுட்டு வெளில வரும்போது தான் அவங்க நல்லா இருப்பாங்க. அதுக்கு அந்த புதன் தசால கண்டிப்பாக அது சார்ந்த பிரச்சனை இருக்கும். இவங்க கண்டிப்பாக நம்ம சுயஜாதகத்தில் அந்த புதனுடைய பொசிஷன் எப்படி இருக்குது, மற்ற பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குது என்பதை வைத்து நம்ம இதை முடிவை எடுத்துக்கொள்ளணும். கும்ப லக்னத்திற்கு 7ஆம் வீடாக சிம்ம வீடு வரும். கும்பத்திற்கு அதிபதி வந்து சனி, சிம்மத்திற்கு அதிபதி சூரியன். பகை கிரகங்கள் 2ம் அப்பாவுக்கு மகனுக்குமே ஆகாது. ஸ்டார்டிங் பாயிண்ட்டே நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் சிம்மம் வந்து ஆளுமை, நிர்வாகம், அதிகார தோரணையோடு டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. சிம்மன்னாலே எல்லா கூட்டத்துலேயும் வந்து தனியாக இருக்கணும், தனியாக நம்மளுக்கு கௌரவம் செலுத்தணும், ஒரு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது இன்பில்ட்டாகவே அவங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம். சிம்மம் ஒரு கூட்டத்தில் இருக்குது அப்படின்னா யாரும் அவங்கள வந்து முன்னே கூட்டி நிறுத்த வேண்டாம், தானாக தெரிஞ்சுருவாங்க. சூரியனுக்கு யாருன்னா வெளிச்சம் போட்டு காட்டணுமா என்ன, அந்த மாதிரி சிம்மம் தனியாக வெளியே தெரியும். அவங்களே வந்து தன்னை வெளிப்படுத்திக்கணும், எல்லார் மத்தியிலையும் வந்து பிரகாசமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. அவங்களுடைய நேச்சரே அதான் அப்படின்னு சொல்லலாம். கும்பம் வந்து எப்படின்னா
சக்கரத்தின் 11ஆம் இடம். அவங்களுக்கு வந்து அவங்க நினச்சது நடக்கணும், கேட்டது கிடைக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடியவங்க. மகரத்தை போல் கும்பத்துக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு கஷ்டம் கிடையாது. மகரம் வந்து எல்லாமே கஷ்டப்பட்டு அடையணும். கும்பம் வந்து பேசிக்காக நிறைய விஷயங்களை வந்து அடைஞ்சிடுறாங்க. அதே போல் சனியுடைய வீடுன்றதுனால அழுத்தம் இறுக்கம் மகரத்துக்கு அதிகமாக காணப்படும். ஆனால் கும்பத்துக்கு வந்து கொஞ்சம் கம்மின்னே சொல்லலாம். அப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே என்ன இருக்கும்னா, செவ்வாயின் வேகம் கொண்ட நம்மளுடைய அவிட்ட நட்சத்திரமும், பேராசை கொண்ட சதய நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரமும், அதிநுட்பமும் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். குருவின் நட்சத்திரமான புரட்டாதியும் இருக்கும். பேச்சில் ஆளுமை, கர்வம், அதிகார தோரணையும் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும். ஊர் சுற்ற எண்ணம் இருக்கும். எங்கே வேணாலும் உடனே சட்டையை போட்டு கிளம்பிடுவாங்க. காலில் சக்கரம் கட்டாத குறை. அந்த மாதிரி எப்போவும் வந்து ஒரு ட்ராவலில் இருப்பாங்க. எவ்வளோ கிலோமீட்டராக இருந்தால் கூட உட்காந்து நான் ட்ராவல் பண்ணிவிடுவேன், இல்லை நான் ஓடிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். நல்லா சம்பாதிக்கணும், நல்லா ஊர் சுற்றணும், ஜாலியாக இருக்கணும்னு கும்பம் நினைக்கும். இதுக்கு ஆப்போசிட் யார் அப்படின்னா நம்மளுடைய சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். சனி வந்து க்ளீன் போல்டு டவுன் டு எர்த்து அப்படின்னு சொல்லிடும். ஆனால் கும்பம் நான் சொல்லலாம், எல்லாம் நான் தான், எல்லாம் எனக்கு தான் தெரியும்னா. அப்படி இருக்கும்போது எந்த மாதிரி இருக்கும்? இது ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். சிம்மம் என்ன நினைக்கும்னா, நான் வந்து தலைமை தாங்குறேன், என் பின்னாடி நீ வா, நான் சொல்கிற பேச்சை கேளு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்கிறத நீ கேட்டியாவது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு ஆர்டர் போடும். அது மட்டும் இல்லாமல் கும்பலக்னக்காரர்களுக்கு மாமியார் வீட்டோடு போய் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வந்தால் ஒத்துக்கணும், இல்லை மாமியார் வீட்டை வச்சு இவங்க கவனிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதுக்கும் வந்து வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இவங்க அமைப்பே அப்படி ஒத்துக்கொண்டு போகும்போது தான் எங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை, கட்டிக்க போகிற கலத்தரமே ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு படி. இப்போ பெரும்பாலும் ஆண் வீட்டுக்கு பெண் போய் தான் ஆகணும். இப்போ பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கல்யாணம் பண்ண பிறகு அவரை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிற வாய்ப்பு அதிகம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது சிம்மத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகம், பூரம், உத்திரம் அப்படின்னு 3 நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு வந்து சிறப்பாக சொல்லப்படுது. மாமியார் மாமனார் சப்போர்ட்டு பண்ணுற மாதிரி தான் கும்பலகனத்தோட வாழ்க்கை இருக்கும். அதே போல் அவங்க வீட்டை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லை, நம்ம தான் அவங்கள சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு சூழலும் கும்பலகனத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஏற்கனவே வந்து கலத்திரம் வந்து சிம்மம் டிமாண்ட் பண்ணோம். அதே போல் ஆர்கியூமெண்ட் பண்ணோம். அந்த உத்திர நட்சத்திரம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணோம். அதே போல் எமோஷனல் அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதிகப்படியாக இருக்கும். அதாவது எரிமலையாக வெடிச்சிருவாங்க. அதனால் கும்பம் வந்து ரொம்ப அனுசரித்து போனோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இது வந்து சனிக்கு வந்து இது ஒத்து வராது. சனி வந்து அப்படியே சைலண்ட்டாக இருந்தணும், அது பிரச்சனை பண்ணோம், இருந்தாலும் அது வெளில தெரியாது. கும்பம் அப்படியே எரிமலையாக வெடிச்சிடணும் போது அங்கே வந்து ஒரு வித்தியாசம் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எப்படி தான் வந்து நாங்கள் வந்து வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே விட்டு கொடுத்து போயிடணும். இப்போ எங்கள் கலத்திரம் வந்து ரொம்ப ஒரு கோபக்காரங்க அப்படின்னும்பொழுது, சரி நம்ம வந்து அவங்கள சமாதானப்படுத்திக்கலாம், நீ கோவப்படாதம்மா நம்ம வா வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஆக்ரோஷமாக சொன்னாலோ இல்லை வந்து அவங்க நம்மக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண மாதிரி வந்தாலோ நம்ம வந்து அங்கே பெருசாக கண்டுக்காமல் போகும்பொழுது அந்த குடும்ப வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் கலத்திரத்தை வந்து இவங்க கட்டுப்பாட்டோடு வைக்கணும். அவங்கள வந்து ஒரு எமோஷ்னலாக வந்து பயமுறுத்தணும், த்ரிட்டன் பண்ணணும், அவங்கள வந்து லாக் பண்ணணும்லாம் இவங்க வந்து நினைக்கக்கூடாது. கலத்திரத்துக்கிட்ட வந்து இவங்க விட்டு கொடுத்து போகணும். அதிகாரம் பண்ணி அவங்கள வந்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு நம்ம வேலையே வாங்க முடியாது. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் தெரியும், இந்த வேலையை விட்டால் நான் வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கிட்ட சனி அதை பண்ணு இதை பண்ணுன்னா அந்த இடத்துல வந்து வேலை செய்ய முடியாது. சமாதானமாக போகும்போது தான் சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த கும்பலகனக்காரர்கள் பெண் எடுக்கிறாங்க இல்லையா, ஆணோ பெண்ணோ கட்டிக்க போகிறீங்க இல்லையா, அந்த வீட்டில் வந்து என்ன இருக்குன்னா மனதளவில் பாதிக்கப்பட்டவங்க, டிப்ரெஷனில் வந்து பெண்கள் அதிகளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க, கணவன் மனைவி பிரிந்திருந்தவங்க இருப்பாங்க, இல்லை நீண்ட காலம் வந்து ஒரு திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அதே போல் விதவைகளும் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நபர் அந்த குடும்பத்தில் சார்ந்திருக்கும். இல்லை இதை தாண்டி நான் பொண்ணு எடுப்பேன்னா அது முடியவே முடியாது, உங்களுடைய அவுட்லைனே இதான் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அதனால் இவங்களுக்கு வந்து மனைவியை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வீட்டில் போய் செட்டில் ஆகிடுறது, அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறது, அப்படி இல்லை அவங்கக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாமல்
எல்லா விஷயங்களையும் ஜாலியாக வந்து எடுத்துக்கும் பொழுதும், அவங்க எது சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரின்னு போகும்போது, அவங்க அட்டூழியம் பண்ணுறாங்க, அராஜகம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கூட, அதே போல் அவங்க நல்ல விஷயம் பண்ணுறதா இருந்தால் கூட அங்கே ஒரு ப்ரெஷரை போட்டு தான் பண்ணுவாங்க. இதற்கெல்லாம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகும்பொழுது தான் நம்ம குடும்ப வாழ்க்கை என்னங்க எங்களுக்கு வாழ்க்கையே இல்லையான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள் அப்படி. நம்மளுக்கு இதை தாண்டி அங்கே வந்து நீங்கள் யாரை கட்டினாலுமே இப்போ சிம்மன் தான் கிடையாது, யாரை நீங்கள் கட்டினாலும் எந்த நட்சத்திரத்தை கட்டினாலும் அந்த தன்மை வந்து அவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அவங்கள வந்து எமோஷனாக ஹேண்டில் பண்ண அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு கோபம் அதிகப்படியாக சூரியனுடைய வீடு இல்லையா, அங்கேயே சூரியனுடைய நட்சத்திரமும் இருக்கும். கேது என்ற ஒரு விடாப்பிடியான கோபம் கொண்டது இருக்கும். பூரம்ன்ற எல்லாம் இந்த நேரத்துக்கே கிடைக்கணுன்ற குணம் இருக்கும். அதனால் அவங்கள வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். அவங்க வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க. கோபத்தாலேயோ அன்பாலேயோ ரொமான்ஸாலேயோ இல்லை ஒரு வெஞ்சன்ஸாலேயோ இல்லை ஒரு சென்சிட்டிவாலேயோ இல்லை ஒரு டாமினேட்டாலேயோ எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்மளை கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் வந்து அந்த கட்டுப்பாடு வந்து நம்மளுக்கு ஒரு இவங்க கட்டுப்படுத்துகிறாங்களே, நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா கணவன் மனைவி உறவு என்றதே வந்து நம்மளுக்கு இதை மாதிரி இருக்கும்பொழுது அந்த ஒரு ஈகோ கிளாஷ் இல்லாமல், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நம்ம வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போனோம், கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம். அவங்க நம்மளை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க, அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கட்டுப்பாடு எதற்கு, இந்த கட்டுப்பாடால் இருவருக்கும் நன்மை ஏற்படுது அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து நம்ம வந்து விட்டு கொடுத்து போயிடுவது சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. இவங்க வந்து நம்மளை அன்பால், ஏற்கனவே சொன்ன மாதிரி எமோஷ்னலால், இல்லை ஒரு பொருளாதாரத்தில் கூட நான் வந்து பெரிய ஆள் பணக்காரங்க அப்படின்னு ஜபர்தஸ்தை காட்டி கூட நம்மளை கட்டுப்படுத்துவாங்க. அப்போ நம்ம குழந்த பிறந்திருக்கோம், நம்ம குழந்தைகளுக்காக விட்டு கொடுத்து போனோம், இல்லை நம்ம அம்மா அப்பாக்காக விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒரு குடும்ப வாழ்க்கையே ஒருத்தர் விட்டு கொடுத்து போகும்போது தான் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து நம்ம அவங்க கோவப்படும்போது நீங்கள் விட்டு கொடுத்துருங்க. அப்படி விட்டு கொடுக்கும்போது உங்கள் வாழ்வு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு வந்து 2 பேருக்குள்ளே ஏற்கனவே வந்து கம்யூனிகேஷன் கேப் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுக்குவாங்க, அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுப்பீங்க. அதே போல் ஈகோ கிளாஷ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை எப்படி தான் எடுத்துகிட்டு போகிறதுனா இப்படி தான் ஈகோ கிளாஷ் இல்லாமல் பார்த்துக்கோங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே போல் அவங்கள வந்து நீங்கள் எதுவும் எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணாதீங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு தாம்பத்திய குறைவு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது ஒரு சிலருக்கு குழந்தை பிறந்த உடனே இந்த பிரச்சனை வந்துடும். அதனால் அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நிறைய வந்து பேசுங்க. உங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பே ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்டே எப்படி இருக்கும், உடலால் பொருளால் மனதால் தான் ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்டே இருக்கும். அந்த கமிட்மெண்ட்டை வந்து எந்த காலத்துலேயும் பாதிக்கப்படாத அளவுக்கு நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப சிறப்பு. அந்த பாண்டிங் வந்து உடையக்கூடாது. கணவன் மனைவி ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் கம்யூனிகேஷன் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஒரு சாஃப்டாக ஒரு அன்பாக வைத்து கொள்ளுங்கள். அதே போல் மாமியார் வீட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இறங்கி போகிறது தப்பே கிடையாது. அதாவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகும்போது தான் ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும்னு. 7ஆம் இடம்னாலே ஒருத்தருக்கு ப்ளஸ் ஒருத்தருக்கு மைனஸ். நம்ம யார்கிட்ட விட்டு கொடுக்குறோம், நம்ம கலத்துறதுக்கிட்ட, நம்ம குழந்தைங்க கிட்ட. அப்போ அந்த வீடு சூரியனுடைய வீடு கொஞ்சம் டாமினேட் அதிகமாக இருக்குது. அவங்க கோபமும் நியாயமாக இருக்கும். அது காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம். சூரியனாலே அவங்களுடைய கோபம், அவங்களுடைய செய்கைகள்லாம் ஒரு மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அவங்க கத்துறா மாதிரியே இருக்கும். என்றைக்குமே பாருங்கள், கோவப்படுறவங்கள நம்பிடலாம். அதனால் இந்த காலகட்டம் சிம்ம லக்னக்காரர்களை வந்து கும்ப லக்னக்காரர்கள் அனைத்து விதையிலும் அனுசரித்து போயிடுங்க. அவங்க அன்பால் உங்களை வந்து கட்டுப்படுத்துகிறாங்களா, இல்லை உங்களை வந்து பாசத்தால் கட்டுப்படுத்துகிறாங்களா, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கட்டுப்பாடு தான் உங்கள் வாழ்க்கை. அதை வந்து நீங்கள் விட்டு கொடுத்து போவர்கள் வாழ்க்கையில் கெட்டு போகிறதில்ல. யாருக்காக விட்டு கொடுக்குறோம், நம்ம கலத்துறதுக்காக விட்டு கொடுக்குறோம். இந்த மாதிரி இருக்கும்போது லைஃபு வந்து ரொம்ப மேனேஜபிளாக போயிடும், கவலையே கிடையாது. மாமியாரை வந்து ஃபஸ்ட்டு கைக்குள்ளே போட்டுக்கணும். அதே போல் மாமியார் வீட்டு ஆட்களை நீங்கள் கைக்குள்ளே போட்டுக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவங்க வீட்டோடையே போய் இருக்க சொன்னாலும் ஓகே, டபுள் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஏன்னா அவங்க உதவியோடு தான் ஒரு சிலர் வந்து லைஃபே ஓட்டுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுடைய குடுப்பனை தான். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். மற்ற இதான் அவுட்லைன். மற்ற கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். சரி, இப்படியே நாங்கள் விட்டு கொடுத்து போகிறோமா, இதையே தாண்டியும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்றவங்களுக்கு பௌர்ணமியில் மகம் பூரம் உத்திர நட்சத்திரத்தில் சப்த கன்னியை இருக்குது.
இந்த 7 கன்னியர் இருப்பாங்களே அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறது, முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி தம்பதி சமேதராக வழிபடும்பொழுது இல்வாழ்க்கை சிறக்கும். அதே போல் பெண் தெய்வங்களுக்கு மலை மேல் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் தாண்டி என்ன கும்பலக்னம் சிம்மலக்னம் சொன்னதுக்கெல்லாம் ஓகேன்னு போயிட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. மேட்ரு ஃபினிஷு அப்படின்னு சொல்லலாம். யார் தோக்குறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. நான் விட்டு கொடுத்துட்டு போயிட்டேனே, நான் தாழ்ந்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லாதீங்க. யார் ஒரு குடும்ப வாழ்வில் ஃபுல் சரண்டர் ஆகுறாங்களோ அவர்களே ஜெயித்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் சூரியன் சுக்கிரன்லாம் இணைவு இருந்தால் கிரக சேர்க்கை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தார தோஷத்தை விட இந்த தோஷம் மோசமானது அப்படின்னு சொல்லியாச்சு. கணவன் மனைவி காத்திரம் ஒரு பெரிய இடத்தை சார்ந்தவராக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல் 7ல் சனி இருக்கிறாரு அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான வேலையில் இருக்காங்கன்னா பகை வீடு தான், பலன் கம்மி தான். இவங்க ஒரு பிளான்ட்ரி போர்ஷன்லாம் நல்லா இருக்கும்பொழுது அரசு வேலையும் உண்டு, மருத்துவத்துறையிலையும் இவங்க ஜொலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் வீடு கன்னி வீடாகவே வரும். அது புதனுடைய வீடு. மாமனார் மாமியார் பிரச்சனை இல்லாத கும்பமே இல்லைன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்வில் குறைபாடு காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தோல் மற்றும் நரம்பு சார்ந்த பிரச்சனை உண்டு. தைராய்டு சைனஸ் கர்ப்பப்பை பிரச்சனையும் ஏற்படும். கும்பலக்னக்காரர்களை பகைத்து கொள்ளக்கூடாது, நண்பராக்கி கொள்வது தான் சிறப்பு. ஏன்னா காலச்சக்கரத்தின் 11ஆம் இடம். அதே போல் கால் கொலுசும் பெண்களாக இருந்தால் தொலையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 48 வயதுக்கு மேலே ஒரு வளர்ச்சி உண்டு. வாழ்வில் சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் அதை கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது, உடனே கவனிக்கணும், இல்லைனா அது பெருசாக மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். எந்த உடல் உபாதையாக இருந்தாலும் ஆங்கில மருத்துவம் செய்யக்கூடாது. மாற்று மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம், இயற்கை மருத்துவம் எடுக்கும்போது சிறப்பு. ஏன்னா காலச்சக்கரத்தின் 6ஆம் இடம் உங்களுக்கு 8ஆம் இடமாக இருக்கும். திடீர்னு ஒரு எதிர்பாராத கண்டம் அசிங்கம் அவமானம்லாம் ஏற்படும், கவனம் தேவை. இப்போ 8லேயே சனி இருக்கார், லக்னாதிபதி புதனுடைய வீட்டில் கன்னி வீட்டில். இப்போ சனி ராகு செவ்வாயெல்லாம் தொடர்பு கொட்டாங்கன்னா ஒரு ரிஸ்க் எடுத்து வாழ்க்கையில் மாட்டிக்கொள்கிறவங்க இவங்க தான் தண்டனையும் அனுபவிச்சிருவாங்க. அதனால் கவனமாக இருக்கணும். நோய் விபத்து ஏற்படும். அதனால் இந்த இடத்துல சனி இருப்பது சிறப்பில்லை அப்படின்னு சொல்லலாம். இல்லை சனி தனியாக இருந்து குரு சுக்கிரன் பார்வையெல்லாம் கிடச்சிச்சின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடலாம். 9ஆம் இடம் உங்களுக்கு சுக்கிரனுடைய வீடாக வந்துடும். அப்போ உங்களுக்கு துலாம் வீடு, தந்தை சொத்து போராடி தான் பெறணும். கூட்டு குடும்பமாக வாழக்கூடியவர்கள் கும்பலக்னக்காரர்கள். ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா அதில் ஒரு கும்பம் இருக்குன்னுவாங்க. அப்போ அந்த கும்பராசி இருக்கும்போது தான் அங்கே சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். வெளியூர் சென்றால் வளர்ச்சி, வெளியூர் சென்றால் தான் இவங்களுக்கு லாபமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகம் இவங்களுக்கு சிறப்பான வெற்றியை தரும். குருமார்களை பெரியவங்களை பார்த்தோன்னே ஆசை பெற்றுடணும். அதே போல் இவங்க ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இது துலாம் வீடுனாலே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். அன்பையும் கம்ஃபர்ட்டையும் கொடுத்து திருப்பி அதே அன்பையும் கம்ஃபர்ட்டையும் பெற்றுக்கணும். அப்பாவுக்கு ஆங்கில மருத்துவம் ஆகாது. அதே போல் டயாபெட்டிக்கு கிட்னி ஸ்டோன் வர்றது, இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனை, சிறுநீரக பை சம்மந்தமான பிரச்சனை, சிறுநீரக மாற்றணும் அப்படின்ற பிரச்சனைலாம் அப்பாவுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிடலாம். அதனால் ஆங்கில மருத்துவத்தை ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலே பெரும்பாலான பிரச்சனை கம்மியாகிடும். இப்போ 9லேயே சனி இருக்கிறாரு. சனி உச்சமாகும் இடம்னு சொல்லலாம். யோகமான கிரகங்களும் கூட இருந்தால் ரொம்ப இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லிடலாம். 10ஆம் வீடு விருச்சிக வீடு. இவங்க லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி, அதே போல் லேட்டஸ்ட்டு தொழில், அதே போல் கருவிகள்லாம் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான தொழிலில் இவங்க ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. அயன், பெட்ரோல், கேஸ் போன்ற தொழில்களும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹையர் அஃபிஷியலோட ஒரு டீல் பண்ணுற மாதிரி ஒரு தொழில்களும், உணவு நீர் சம்மந்தப்பட்ட இடங்கள்லையும் இவங்க வேலை பார்க்குறாங்க. அஸ்ட்ராலஜி சம்மந்தமான தொழில், கம்யூனிகேஷன்லாம் எங்கே ஜாஸ்தி பண்ணுறாங்களோ அந்த இடத்துலலாம் இவங்க தொழில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். யூனிஃபார்ம் போடக்கூடிய தொழில், மிஷினோட அதோட நெருப்பு சம்மந்தப்பட்ட வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் இவங்க டீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அருவருப்பான தொழில், ஏலம் தொழில், கறிக்கடை, முட்டை வியாபாரமும் ஒரு சிலர் செய்கிறாங்க. ஏன்னா செவ்வாய் நீசமாக இருந்துட்டால் வெட்டு குத்து, நல்லா இருந்துட்டால் மருத்துவ ஃபீல்டு, அது அசுபமாக இருந்தால் கொல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மூலியமாக வரக்கூடிய ஒரு ரத்தத்தை பார்க்க போகிறோம். அவ்வளோதான். அதான் கறிக்கடைன்னு சொல்லியாச்சு. அதாவது விருச்சகம் தான் நம்ம போன பிறவியில் செய்த பாவங்களை அந்த பாவத்தின் மூலமாக தான் அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வேலையை இவங்களுக்கு 10ஆம் இடமே விருச்சகமாக வரும். ஒரு வேலையை
சூஸ் பண்ணும்போதே நம்ம கவனமாக இருக்கணும். அதன் மூலம் தான் நம்ம கர்மாவே வெளிப்படும்னு தாராளமாக சொல்லிவிடலாம். அதனால் ஒரு வேலையை வேணான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியோ, இல்லை அந்த வேலையை வேண்டான்னு வெறுப்பதற்கு முன்னாடியோ, இல்லை அதை ஒத்துக்கிறதுக்கு முன்னாடியோ ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்க ஆட்கள்கிட்ட இல்லை அம்மாக்கிட்ட இவங்க தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை வைத்து கொள்ளக்கூடாது. இப்போ 10லேயே வந்து சனி இருக்கிறாரு. அப்போ அவங்க என்ன மாதிரியான தொழில்களை பண்ணுறாங்கன்னா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் துறை, அதே போல் டையிங் மிஷினு, லெபார்ட்டரி சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, காவல்துறை, மருத்துவத்துறை, அரசு வேலை, அரசியலில் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடமா தனுசு வீடு வரும். குரு தான் அதுக்கு அதிபதி. 11ஆம் இடம் பெரிய சோஷியல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். ஜென்யூனாக டீசெண்டாக இருப்பாங்க. அதே போல் இவங்க பழகிற இடம் வந்து ஃபிலாசபி தாட்ஸ் கொண்ட இடமாக இருக்கும். ரொம்ப நீண்ட தூர பயணம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிறது, அதே போல் தான தர்ம காரியங்களில் ஈடுபடுறது, ஸ்பிரிச்சுவலாக டிஸ்கவர் பண்ணுற மாதிரி, அப்படி இல்லை ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி அவங்க ட்ராவல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். 11லேயே சனி இருக்காருன்னா திட்டமிட்டு செயல்பட்டு இவங்க லாபகரமான தொழிலை வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கல்வித்துறை சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே போல் இவங்க பிளான்ஸை இவங்க திட்டங்களை எக்ஸிக்யூட் பண்ணி சம்பாதிப்பதிலும் இவங்க சிறப்பாக இருக்கிறாங்க. மூத்த சகோதரத்துடைய ஆதரவு இவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடம் வந்து நமக்கு சனியுடைய வீடாக வருது. அயன சயன போகத்தை குறிக்கும். மகரம் கண்ட்ரோலில் வந்துருச்சு, ஆட்சியாக இருக்கும். இவங்களுக்கு வந்து எந்த ஒரு விரயமும் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு ஃபினான்ஷியலி, ஒரு ஃபிசிக்கலி, ஒரு மென்டலி, ஒரு எமோஷன், எந்த ஒரு விரயமாக இருந்தாலும் சனி பகவான்றதுனால அது ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே இருக்கும். சனி வக்ரமானால் மட்டும்தான் இது வந்து மாறும். ஒரு பெரிதான விரயம் இவங்களுக்கு இருக்காது. இவங்களுக்கு கேட்ட உடனேயே எப்படின்னா ஒரு லிமிட்டடான தூக்கம், சாப்பாடு, போகம் கூட இவங்களுக்கு எல்லாமே ஒரு அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க விரயத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அபிஷேகம் அன்னதானம் செய்யும்பொழுது அந்த அதிகப்படியான விரயம் கூட ஒரு காலகட்டம் குறையும். சனி நல்லா இருக்கும்போது விரயம் அவ்வளோவா இருக்காது. சனி வக்ரம் ஆகிட்டாருன்னா அப்போ விரயத்துடைய அளவு அங்கே மாறுபடிடும். வக்ரம்னாலே 1+1 அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம், மாறுபாட்டோடு காணப்படும். அப்போ அந்த காலகட்டங்களில் நம்ம அபிஷேகம், அன்னதானம் இதெல்லாம் செய்யும்போது இந்த விரயத்தையும் கட்டுப்படுத்திக்கலாம். அதை வந்து பின்னாடி பார்க்கலாம் என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 12லேயே சனி இருக்கார் மகர வீட்டில். அப்போ இவங்க என்ன மாதிரியான ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஆட்சி பெற்ற சனியாக வேறு ஆகிடுறாரா. அப்போ என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களுடைய கமாண்டை ரிசீவ் பண்ணி அவங்களுக்காக உழைத்து அவங்க முன்னேற்றத்திற்காக பாடுபடுறாங்க. அதே போல் பொருளாதார விஷயம் வந்து கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும். பிஸ்னஸ் ஆகட்டும், ஒரு பிஸ்னஸ்லேயே ஒரு தொழில் முனைவோராக இருக்கட்டும், இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல உழைப்பாளிகள், சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள், நல்லா வந்து அவங்களுடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் சிறப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கும் வருமானத்திற்கும் சிறப்பானது கும்ப லக்னக்காரர்கள் அப்படின்னு இங்கே வந்து சொல்கிறது ரொம்ப பெருமையாகவே சொல்லலாம் அவங்கள. ஏன்னா காலச்சக்கரத்தின் லாபஸ்தானம் அல்லவா. இப்போ கும்ப லக்னக்காரர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கவனமாக இருக்கணும், ஒரு ரீவைண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துருவோம். கும்ப லக்னக்காரர்கள் வந்து தொழில் செய்கிற இடங்களில் வந்து பாஸ்கிட்ட வந்து வாக்குவாதங்கள்லாம் வச்சுக்கக்கூடாது. அதே போல் தன்னை விட மேலதிகாரிகள்கிட்டையும் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு வச்சுக்கக்கூடாது. அதே போல் வீட்டில் இருக்கிற அம்மா கிட்ட, அதே போல் குடும்ப உறுப்பினர்கள்கிட்டலாம் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. மாமியார் கூட இருக்க உறவு கூட, அதாவது மாமியார் வீட்டில் கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போயிடணும். அதே போல் கடன் இருந்தாலும் 0 ஆகிடும். இல்லைனா ஒரு காலகட்டத்தில் கடன் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். உடம்பு வந்து ரொம்ப முடியாமல் ஆகிடும். ஒரு காலகட்டத்தில் உடல்நிலை குறைபாடு இருக்கும். என்னடா இது ரொம்ப சிவியராக இருக்கேன்னு நினப்போம். ஒரு காலகட்டம் வந்து நல்லா நார்மலாக ஆகிடும். அதனால் உடல் நலத்திலையும் கடன் விஷயத்திலையும் ரொம்ப அவேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு சின்ன விஷயம் உடல் நிலையில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது. அது ஆரம்பத்திலேயே கவனிக்கும்பொழுது அது பெரிதாக வந்து உருவெடுக்காது. அதே போல் நமக்கு 7ஆம் பாவமே சூரியனுடைய வீடு, கலத்திரத்தோட வீடுன்னு சொல்லிட்டோம். கலத்திரத்துக்கு வந்து இவங்க இறங்கி போயிடணும். அதே போல் நீங்கள் போய் அவங்ககிட்ட டிமாண்ட் பண்ணான்னா அது பிரச்சனை ஆகிடும். நீங்கள் ஒன்று டிமாண்ட் பண்ணால் அவங்க வந்து 100 டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ஏற்கனவே வந்து கன்னிப்பெண் சாபம் வேறு அவங்க வீட்டில் இருக்கும். பெண்கள் வந்து கஷ்டப்பட்டவங்களோ, ஒரு மனதளவில் கஷ்டப்பட்டவங்க, திருமண வாழ்க்கையை பாதிக்கப்பட்டவங்க, ரொம்ப மனதளவில் டிப்ரெஸ் ஆனவங்களாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு உறுதிப்படுத்துகிற மாதிரி என்ன இருக்குன்னா, அவங்க வீட்டில் வந்து ஒரு இடது கை பழக்கம் உடையவங்க இருப்பாங்க. இல்லை இடது கை பழக்கம் இருக்கிறவங்க உருவாகக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டுடும். அதுக்கு தான் வந்து நம்ம பரிகாரமும் சொல்லியிருக்கிறோம்.
அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே போல் இவங்க வந்து தொழிலுக்காக நிறைய எஃபர்ட் போடணும். எல்லாரும் 8 மணி நேரம் உழைக்கிறாங்கன்னா இவங்க 10 மணி நேரம் 12 மணி நேரம் உழைக்கணும். அதே போல் எல்லாம் ஒரு தடவை முயற்சி பண்ணி சக்ஸஸ் ஆகுதுன்னா இவங்க 10 தடவை 100 தடவை முயற்சி போடுற மாதிரி இருக்கும். அதனால் தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும் உழைக்கிறதாகட்டும் இவங்க அதிகப்படியான அவங்க முயற்சியை போட வேண்டியது இருக்குது. நிறைய தடை தாமதங்களை தாண்டி தான் கடும் உழைப்பிற்கு பின்னு தான் இவங்க வாழ்வில் முன்னேற்றம் அடைகிறாங்க. அதே போல் ரிலேஷன்ஷிப்லேயே ஆகட்டும் நெருங்கிய உறவினர்கள் விஷயமாகட்டும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாகட்டும் ரொம்ப கவனமாக பழகணும். இதெல்லாம் இவங்க வந்து கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். என்ன குடுப்பனை இருக்குது, இவங்க என்ன மாதிரி விஷயங்களை ஒரு வரமுறையை வகுத்துக்கணும் அப்படின்னா 5ஆம் பாவம் மிதுனம் வீடாக வரும். அதுக்கு வந்து உரியவரே புதன் சொல்லியாச்சு. காதல், ஃபேஷன், ஜோதிடம், மூத்த குழந்தை, புத்திரபாக்கியம், பூர்வீக சொத்து, அதே போல் ஒரு தாத்தா பூர்வீக சொத்துனாலே தாத்தா சொத்து. அதே போல் பெட்டிலேஷன் பிஸ்னஸ்னால் என்ன, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, ட்ரேடிங்கு, இது சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போய் அதிகப்பட முடியுமா முதலீடு செஞ்சிடக்கூடாது. அதே போல் 5ஆம் பாவத்தில் வந்து காதலும் வந்துடும். இப்போ இவங்க வந்து காதல் செய்கிறாங்கன்னா உடனே போய் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் சொல்லிடக்கூடாது. அந்த காதலை வந்து திருமணம் பண்ணணும்னு முடிவாயிட்ட பிறகு இவங்க வீட்லேயும் சரி பெண் வீட்டார்கிட்டையும் போய் சரி சொல்லி இந்த காதல் நடக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட பிறகு திருமணத்திற்கான ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தான் அவங்க காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தையே சொல்லணும். திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தான் அவங்க காதல் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்தையே சொல்லணும். காதலிக்கும் போதே சொல்லிட்டாங்கன்னா அங்கேயே மொத்தத்தில் ஃப்ளாப் ஆகிடும். ஏன்னா ஏற்கனவே வந்து அது வந்து ஒரு காசிப் ராசின்னு சொல்லிட்டோம். தேவையில்லாத வந்து இப்போ பரவி அந்த பொண்ணையோ பையனையோ வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் லவ் பண்ண நம்ம தான் அப்பாடான்னு மனவேதனையில் உட்காந்துருக்கணும். அதே போல் இவங்க பூர்வீக சொத்து தாத்தா சொத்துலாம் இருக்குது. இப்போ அந்த சொத்தை பற்றி வெளில சொல்லக்கூடாது இவங்க பேரில் மாறுற வரைக்கும். ஏன்னா அந்த பூர்வீக சொத்துனாலே தாத்தா சொத்தில் பங்காளி பிரச்சனை இருக்கும். இல்லை அந்த சொத்தை ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு யாருன்னா ஒருத்தவங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நான் பட்டா வாங்க போகிறேன் சிட்டா வாங்க போகிறேன்னு வெளில சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த சொத்து உங்கள் கைக்கு கிடைச்ச பிறகு தான் அந்த சொத்து பற்றிய விவரமோ அந்த சொத்து பற்றின மதிப்பு பற்றிய விவரமோ எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் வெளியில் சொல்லணும். அதுக்கு முன்னாடியே சொன்னால் அந்த சொத்து அடையிறதுலேயும் பிரச்சனையாகிடும், அந்த சொத்து கிடைக்காமையே போயிடும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல் நீங்கள் ஒரு கேளிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போகிறீங்க, இல்லை ஒரு ஜாலிக்காக ஒரு ஃபன் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, அதே போல் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக ஒரு ஸ்போர்ட்ஸில் போய் கலந்துக்கிறீங்க, அதெல்லாம் வந்து முன்கூட்டியே சொல்லிடக்கூடாது. அந்த ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சு வந்த பின்னாடியும் இதே மாதிரி டூரோ ஒரு கோயிலோ போயிட்டு வந்த பின்னாடி தான் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் அடுத்தவரிடம் பகிர்ந்து கொள்ளணுமே தவிர அதற்கு முன்னாடியே நீங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயம் நடைபெறாது. இல்லை அந்த விஷயத்தை வந்து நம்ம பண்ண முடியாமையே போயிடும். அதே போல் ஒரு குழந்தை வந்து இப்போ கல்யாணம் ஆகி ஒரு மூத்த குழந்தை உருவாகுது. ஒரு முதல் தடவையாக மாதம் ஆகிட்டீங்க, முதல் குழந்தை உருவாகியிருக்குன்னா அந்த குழந்தை உருவாகி ஒரு 5 மாதம் வரைக்கும் அது ஹார்ட் பீட்லாம் நல்லா இருக்குன்னு டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் அவங்க மாதமாக இருக்கிறாங்களே உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லணும், நான் தகப்பன்னே வெளியே சொல்லணும். அது வரைக்கும் அந்த சார்ந்த விஷயங்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் கும்ப லக்னக்காரர்கள் 5ஆம் பாவம் தொட்ட இந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கும்போது தான் அது உங்களுக்கு ஃபேவராக அமையும். இல்லைன்னா அதை தவிர்த்து நல்ல விதமாக பரவுதோ இல்லையோ கெட்ட விதமாக பரவி அந்த காரியம் நடக்காமையும் போயிடும். நம்மளுக்கு அந்த பாக்கியமும் கிடைக்கிறதுக்கு தாமதமாகிடும். அதே போல் கும்ப லக்னக்காரர்களுக்கு 12ஆம் இடம் நம்ம குருவோடைய வீடுன்னு சொல்லிட்டோம். செலவு வந்து கட்டுப்படணும்னு சொல்லியிருக்கிறோம். ரொம்ப 12ஆம் பாவம் விட மகர வீடாக வரும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ செலவு கட்டுப்படணும்னு சொல்லியிருக்கோம், ஒரு கட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். சனி வக்கரமாயிட்டா இது ஜாஸ்தி ஆகணும்னு சொல்லியிருக்கோம். சரி, இந்த விரயத்தை கட்டுப்படுத்தி இப்போ சேமிப்பை உண்டாக்கணும். ஏன்னா கடன் இருக்கும் இருக்காது, அதே போல் உடம்பு நல்லாவும் நல்லா இல்லாமல் போகும் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் சரியாகிறதுக்கு இந்த 12ஆம் பாவம் மைனசைன போகம் சிறப்பாக இருக்கிறதுக்கு சேமிப்பு உருவாகிறதுக்கு என்ன மாதிரியான வழி, விரயத்தை எப்படி மட்டுப்படுத்தலாம் அப்படின்னா சனிக்கிழமை மகர வீடாக வருது இல்லையா, அதுக்கு அதிபதி சனி. சனிக்கிழமை 1 to 2க்குள்ளே வெங்காயம் சேர்த்த உணவு, ஒரு வெஜிடபிள் பிரிஞ்சு கொடுக்கும்போது அதில் வெங்காய பச்சடி கொடுத்துருவாங்க. அதே போல் ஒரு குருமா செய்யும்போது அதில் வந்து ஒரு வெங்காயம் போட்டு பண்ணியிருப்பாங்க. இல்லை சாம்பார்னும் போது சின்ன வெங்காயம் போட்ட சாம்பார் பண்ண சாதத்தை ஒரு தானமாக தரலாம். அதை தாண்டி திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அங்கே அன்னதானத்துக்கு நம்மளால் இயன்ற கைங்கரியம் செய்வது ரொம்ப சிறப்பு. நலனை வாங்கி அங்கே தானம் கொடுப்பது, கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு தானம் கொடுப்பது ரொம்ப சிறப்பு. அதே போல் இந்த மாதிரி தான தர்ம விஷயங்களையும் ஏழை எளிய
எளியவருக்கு, ஊனமுற்றவருக்கு, அதே போல் லிப்ரசி தொழுநோயாளிகளுக்கு தேவையான உதவிகளை செய்யும்பொழுது அயன சயன போகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், உங்களுக்கு ஒரு கடன் சம்மந்தப்பட்ட விஷயமாகட்டும், உங்கள் ஆரோக்கிய விஷயமாகட்டும் அனைத்தும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லியாச்சு. கும்பலக்னக்காரர்கள் சதுர்த்தி திதி அன்று எந்த விதமான சுபகாரியங்களும் செய்யக்கூடாது, உங்களுக்கு ஃபேவராக அமையாது. அதே போல் நீங்கள் ஒரு காரியம் செய்ய போகிறீங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த நிறங்களை வைத்து கொள்ளும்பொழுது, ஒரு குறிப்பிட்ட நிறங்களை வைத்து கொள்ளும்பொழுது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு வெற்றியை தரும். அது என்னென்ன நிறம்? மஞ்சள், நீலம், பச்சை, ஆரஞ்சு இதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வெற்றிகரமாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம். கும்பலக்னக்காரர்கள் எப்பொழுதும் எல்லை காவல் தெய்வங்களை, குறிப்பாக பெண் தெய்வங்களை வழிபடுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் தீர்றதுக்கு அதே போல் நல்ல வாழ்வில் சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி வழிபாடு பண்ணலான்னா, தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய திருச்செங்கோடில் அர்த்தநாரீஸ்வரரை வணங்குவது, இல்லை சிவன் பார்வதி தம்பதி சமேதராக எந்த கோயிலில் இருக்கிறாங்களோ அந்த கோயிலில் சென்று வழிபடுவது, மலை மேல் இருக்கும் சிவன் தலங்களில் வழிபடுவதோடு மட்டும் இல்லாமல் அந்த இடங்களை திருமணத்தை வைத்துக்கொள்ளலாம். மனித முகமில்லா தெய்வங்கள் உள்ள கோயில்களில் திருமணத்தை வைப்பது, பிள்ளையார் கோயில், சித்தர்கள் ஜீவசமாதியில் திருமணமும் வைக்கலாம், இல்லை திருமணத்திற்கு முன்பே அங்கே சென்று வரலாம், இல்லை நம்ம திருமணம் முடிந்த பிறகும் அந்த இடத்துக்கு தம்பதி சமேதராக போய் வருவது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. ஆவணி மாதம் என்ன பண்ணலான்னா, ஒரு பிள்ளையாருக்கு ஒரு முழு அபிஷேகம் தரலாம். அந்த ஆவணி மாதம் வரக்கூடிய நம்மளுக்கு மக நட்சத்திரம் அன்னைக்கு பிள்ளையாருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுவது சிறப்பு. அதே போல் பூர நட்சத்திரம் அன்னைக்கு ஆண்டாள் தரிசனம் செய்வது. ஒவ்வொரு வருஷம் ஒரு ஆவணி மாதம், முதல்ல வருஷத்தில் ஒரு ஆவணி மாதம் பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்யணும். எந்த கோயிலில் வேணாலும் செய்யலாம் மக நட்சத்திரத்தண்டு. அதே போல் அடுத்த வருடம் ஒரு பூர நட்சத்திரம், ஆவணி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரம் ஆண்டாள் தரிசனம் செய்யலாம். அதே போல் உத்திர நட்சத்திரம், அது ஏற்கனவே கன்னிப்பெண் சாபம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ பெண் குழந்தைகளுக்கு தேவையான உதவி செய்வது, அதே போல் சப்த கன்னிமார்கள் வழிபாடு செய்வது, அதற்கு அபிஷேகம் ஆராதனை செய்வதெல்லாம் சிறப்பு. இந்த வழிபாடுகளையும் ஏழை எளியவருக்கு தான தர்மம்லாம் செய்யும்போது குடும்ப லைஃப் மேனேஜபிளாக போகும், நம்ம வாழ்வும் சிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் கும்ப லக்னக்காரர்களுக்கு நமக்கு 1-12 சனி வந்துடுவார், நம்மளுக்கு 2-11 குரு வந்துடுவார், 3-10 செவ்வாய் வந்துடுவார், 4-9 சுக்கிரன் வந்துடுவார், 5-8 நம்மளுக்கு புதன் வந்துடுவார், 6 சந்திரனும், 7 சூரியனும் வருவாங்க. இந்த தசா புத்திகளில் இந்த கிரகங்கள் நம்மளுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, இது 1-5-9 நடத்துதா, இல்லை 6-8-12 நடத்துதான்லாம் பயப்பட வேண்டாம். நமக்கு இவை உறவுகள் சார்ந்து சப்போர்ட் பண்ண போதா, இல்லை பொருளாதாரத்தை சார்ந்து சப்போர்ட் பண்ண போதா என்பதை அறியும்போது நம்மளுக்கு இந்த பலன்களில் ஏற்ற இறக்கமும் இருக்கும். அதே போல் இந்த லக்னங்களில் விழுற புள்ளியை கொண்டு நம்மளுக்கு பலன்கள் மாறுபடும். அதனால் இதில் சொல்லி இருக்கின்ற அனைத்து விதமான செயல்பாடுகளையும் நீங்கள் பின்பற்றிக்கோங்க. வழிபாடுகளையும் பின்பற்றும் பொழுது இறைவனை தாண்டி நமக்கு கிரகங்கள் செயல்பட போவதில்லை. அதனால் இந்த காலகட்டம் நமக்கு என்ன மாதிரி வரும், இந்த 12 பாவங்களை தொட்டு இதுதான் உங்களுக்கு ஒரு அவுட்லைனான பலன். மற்றபடி நமக்கு ஏற்ற இறக்கங்கள் அவர்களுடைய சுய ஜாதகங்களை பொறுத்து மாறுவதற்கு வாய்ப்பு அதிகம். 12 லக்னங்களுக்கான அடிப்படை வாழ்க்கை கட்டமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லக்னங்களினுடைய குடுப்பனையை தான் நம்மளுடைய ராசி செயல்படுத்த போகுது. இந்த லக்னத்திற்கு இதான் குடுப்பனை. நாம் ஒரு ராசியில் ஜனிச்சிருப்போம் இல்லையா, அந்த ராசியில் இருக்கக்கூடிய தசா புத்திகளின் வழியாக சந்திரன் ஒவ்வொரு தசாபுத்தி வழியாக தான் இந்த லக்னங்களின் குடுப்பனையை அனுபவிக்க போகிறார். அதனால் நமக்கு இந்த 12 பாவங்களில் கிரகங்கள் 1-5-9 தசை நடத்துதா, இல்லை 2-6-10 தான் தசை நடத்துதா, இல்லை 4-8-12 தான் தசை நடத்துதா, இல்லை 3-7-11 தான் தசை நடத்துதா, இந்த தசையில் நல்லா இருப்போமா, இந்த தசையில் கஷ்டப்படுவோமா என்ற சிந்தனை ஐயத்துக்குள்ளேயே நீங்கள் போகக்கூடாது. இந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன தர பாக்கியதப்பட்டிருக்கு, இந்த பாவத்தை தொட்டு நீங்கள் என்ன அனுபவிக்க போகிறீங்க, அது பொருளாக அனுபவிக்க போகிறீங்களா, இல்லை உறவுகளுக்கு அது சப்போர்ட் பண்ண போகுதா என்பதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இந்த காலகட்டம் எனக்கு என்ன நடக்கும், இந்த தசா புத்தி எனக்கு என்ன சொல்லுது, நான் வாங்கின குடுப்பனையை இந்த தசா புத்தி நான் நல்லா அனுபவிக்க போகிறேன்னா இல்லை கஷ்டப்பட்டு தான் அனுபவிக்க போகிறேன்னா என்பதை சொல்லுவதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகம் தான் பேசும். அதனால் அன்பர்கள் இந்த பொது பலனான இந்த லக்ன பலன்களை
கேட்டு உங்கள் வாழ்வில் நீங்கள் ஒவ்வொரு காலத்துலேயும் இந்த தசாபுத்தி காலங்களில் நம்ம எப்படி வந்து கடந்து வந்துடலாம் என்பதை வந்து சிறப்பாக அறிந்து கொள்ளலாம். இதில் சொல்லியிருக்கின்ற எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. உங்கள் கொடுப்பனை என்ன, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இப்படி தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இது ஒரு நீண்ட பதிவு. அதனால் நம்ம வாழ்க்கையை எதுக்கலாமோ நம்ம நேரம் செலவிடுறோம். இந்த பதிவை வந்து பொறுமையாக கேளுங்க. கேட்டு உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் சிறப்பாக வந்து திட்டம் தீட்டிக் கொள்வதற்கு இந்த லக்னம் தான் மெயின். அதுதான் ஒரு ஜாதகரின் உயிர் நாடியே. இந்த லக்னாதிபதி எங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாரு, அந்த இடத்த தொட்டு உங்களுடைய வேலை செய்கிற தொழில் துறை மாறும். அதே போல் அவங்களுடைய குணம், ஆசை, ஆர்வம்லாம் இந்த லக்னாதிபதி உட்கார்ந்த இடத்த பொறுத்து அமையும். அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே என்ன சொல்கிறோம், இப்போ ராசி பலனோ பொது பலனோ உங்களுக்கு வந்து குறைந்த அளவே வேலை செய்யும். உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுக்கு எந்த காலகட்டம் இது நடக்க போகுது என்பதை வந்து முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை வந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். ஜோதிடம் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி இது ஒரு வானிலை அறிக்கை. இந்த காலகட்டம் மழை வரும், இந்த காலகட்டம் வெயில் வரும்னு எப்படி வந்து வானிலை அறிக்கை சொல்லுதோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலுடைய பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் நமக்கு இந்தந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும். அந்தந்த காலகட்டங்களில் அதற்குரிய தெய்வத்தையும் நம்ம வணங்கி நம்ம வாழ்நாளை வந்து சிறப்பாக எடுத்து போடலாம் என்பதற்கு தான் இந்த ஜோதிடம் எனும் காலக்கணிதம் வந்து நமக்கு சிறப்பான ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம முன்னோர்கள் தந்த ஒரு சிறப்பான கொடுப்பினை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நிறைய இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான இறை வழிபாடுகளை முதல்ல பின்பற்றுங்க. அதே போல் கிரகங்கள் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டால் நம்ம ஈஸியாக எப்பேற்பட்ட கஷ்டத்துலேருந்து நம்ம ஜெயிச்சு வந்துடலாம், தைரியமாகிடலாம். அதே போல் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எஃபர்ட் போட்டு இறைவனுடைய பாதார விந்தங்களை பிடித்து கடந்து வந்துடணும். அதெல்லாம் எப்படி நம்ம இதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க. அதே போல் பெரியவர்கள்கிட்ட நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. இயலாதவருக்கு உங்களால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க. அதுதான் நான் என்னுடைய மாத பதிவுகளாகட்டும் என்னுடைய எல்லா பதிவுகளில் செய்யறது அதுதான். இயலாதவருக்கு அவங்க சூழலை அறிந்து நீங்கள் உதவும் பொழுது இறைவன் நேரடியாக இறங்கி வந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி விடுவான் அப்படின்னு சொல்லியாச்சு. அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிருங்க. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து தரப்படும். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணங்களை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி.